முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் நினைவிடத்தில் இலங்கை அமைச்சர் ராதாகிருஷ்ணன் குடும்பத்தினருடன் வந்து மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினார். தமிழகம் மட்டுமின்றி உலக தமிழர்களின் இதயங்களில் நீங்கா இடம் பிடித்தவர் ஜெயலலிதா என அவர் புகழாரம் சூட்டியுள்ளார். முன்னாள் முதலமைச்சர் என்பது தமிழ்நாட்டுக்கு மட்டும் முதலமைச்சராக இருந்த காலம் மட்டுமல்ல, இந்தியாவினுடைய ஒரு பெரிய இழப்பும் என்று சொல்லலாம். அதே போல உலகவாழ் தமிழர்களுடைய இதயங்களிலே குடிகொண்ட ஒரு முதலமைச்சராக செல்வி ஜெயலலிதா முதலமைச்சர் அவர்கள் செயல்பட்டு வருவதை நாங்கள் அவதானிக்கக்கூடிய இருந்தது. இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையிலே யுத்த காலத்தில் கூட இலங்கையினுடைய தமிழர்களுக்காக குரல் கொடுத்த ஒரு நபர் என்ற முறையிலே நாங்கள் மற்றற்ற மரியாதை வைத்திருக்கின்றோம் ஜெயலலிதா அவர்கள் செய்த சேவைக்கு. ஆகவே அவருடைய மறைவு என்பது இந்திய தமிழ்நாட்டு மக்களுக்கு மட்டும் உலகத்தில் இருக்கின்ற எல்லா தமிழ் மக்களுக்கும் இது ஒரு பாரிய இழப்பு என்றுதான் நாங்கள் சொல்லலாம். இலங்கை தமிழ் மாணவர்களின் கல்வி தரத்தில் சமீப காலமாக நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டிருப்பதாகவும் ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார். வடக்கு மாகாணத்தினுடைய கல்வித்துறை இப்பொழுது வளர்ந்து வருகின்றதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. பொதுவாக இன்று சொல்லப்போனால் வடக்கு கல்வித்துறையினுடைய அமைச்சராகவும் நான் இருந்து செயல்பட்டு வருகின்றேன். நான் மத்திய அமைச்சராக இருந்து செயல்படுகின்ற அதே நேரத்தில் இலங்கையினுடைய தமிழ் மொழி மூலமான கல்வி அமலாக்கல் சகலதும் இந்த என்னுடைய கட்டுப்பாட்டிலே, இராஜாங்க அமைச்சருடைய கட்டுப்பாட்டிலே இருக்கின்றது. அதன் அடிப்படையிலே வடக்கு கிழக்கு மலையகம் என்ற பகுதியிலே இருக்கின்ற தமிழ் மக்களுடைய கல்வி வளர்ச்சி இன்று ஓரளவு வளர்ச்சி வருவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றோம்.